வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி. நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து இன்றைக்கி ஒரு ஐஸ்கிரீம். இது நம்ம செய்ய போகிற ஐஸ்கிரீம் வந்து வாட்டர்மெலன் சார்பெட். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஐஸ்கிரீம். டயட் பண்ணுறவங்க கூட இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்லாம். ஏன்னா இதில் வந்து எந்த க்ரீம், கண்டென்ஸ்ட் மில்க் எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான, அப்புறம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க கூட சாப்பிட வேண்டிய ஐஸ்கிரீம். நல்லா டேஸ்டான ஐஸ்கிரீம். ஸோ வாங்க அது செய்யறதுக்கு தேவையான பொருள் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பாதி வாட்டர்மெலன், அதாவது தர்பூசணி எடுத்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இருக்க விதையெல்லாம் வந்து நான் நல்லா நீக்கிட்டேன். ஸோ விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன் நான். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம மூடி போட்டு ஃப்ரீசரில் வந்து குறைஞ்சது வந்து 8 மணி நேரம் வைக்கணும். குறைஞ்சது 8 மணி நேரம், இல்லைன்னா நீங்கள் வேணால் நைட் ஃபுல்லாக கூட வச்சிடலாம். ஸோ இது வந்து நான் ஓவர் நைட்டு வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இப்போ வாங்க ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா அந்த துண்டுலாம் வந்து நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார் இல்லைன்னா பிளெண்டர் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதில் போட்டு இதை வந்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம். அதை ஸோ மொத்தத்தையும் வந்து நான் மிக்சியில் சேர்த்துக்கிறேன் நான். இது வந்து நீங்கள் பல்ஸ் கொடுத்து மெதுவாக ஆரம்பித்து நல்லா வந்து அதை அரைச்சிக்குங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடணும் நம்ம இதை. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சாச்சு. இது வந்து உங்களுக்கு தர்பூசணி வந்து இனிப்பாக இல்லை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இனிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்குங்க. இல்லைன்னா அதோட ஸ்வீட்னஸ் போதுன்றவங்க சர்க்கரை ஆட் பண்ண வேணாம். ஸோ இது கூட வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக வந்து ஒரு அரை எலுமிச்சப்பழம் சாறை வந்து நான் புழிஞ்சிக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு தரும். தர்பூசணியும் வாட்டர்மெலனும் அப்புறமா லைமும் வந்து நல்ல ஒரு காம்பினேஷன். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வாட்டர்மெலனை வந்து அதே வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து சேர்த்துட்டு இது வந்து நல்லா லெவல் பண்ணி விட்டுடலாம். நம்ம லெவல் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே வந்து நம்ம மூடி போட்டு குறைஞ்சது வந்து ஒரு 2 மணி நேரம், 2லேருந்து 4 மணி நேரம் வந்து நல்லா ஃப்ரீசரில் வச்சிடலாம் மறுபடியும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நான் வாங்க ஃப்ரீசர்லேருந்து எடுத்து இப்போ வாங்க இதை ஸ்கூப் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா ஈஸியாகவே ஸ்கூப் ஆகிடுது. நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ வாங்க இது வந்து சர்வ் பண்ணிடலாம் நம்ம. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ஐஸ்கிரீம் பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. கலரும் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அதே மாதிரி வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இது ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு தர்பூசணி இருந்தாலே போதும், நம்ம இந்த ஐஸ்கிரீம் செஞ்சிடலாம். இந்த சம்மரில் ஐஸ்கிரீம் விரும்பி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க, பட் வெயிட் போடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான வாட்டர்மெலன் சார்பெட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். நம்ம ஐஸ்கிரீம் அப்படியே அள்ளனோடனே வந்து நம்ம ஸ்பூனில் வந்துடுது. சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லா அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலில் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.